ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். இன்னைக்கு 23 மார்ச். இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 12:15. மத்தியானம் என்எஸ்சியோட டேட்டா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டோட்டலாக 3293 ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட 3000 ஸ்டாக் இன்னைக்கு விலை இறக்கத்தில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி கிராஷ்னே சொல்லலாம். பெரிய அளவுக்கு செல்லிங் நடந்துகிட்ருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட ஹீட் மேப்பு. இதில் 2 ஐடி கம்பெனியும் ஓஎன்ஜிசி மட்டும்தான் விலை ஏற்றத்தில் இருக்குது. மற்ற 47 பங்குகளுமே நிஃப்டி 50ல் விலை இறக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான், எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட ப்ரைஸ் சார்ட் தான். கிட்டத்தட்ட 2.5% கிட்ட இறக்கத்தில் இருக்குது. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நிஃப்டி 50 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிஃப்டி 50 அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுற இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போது மிகப்பெரிய சரிவில் இருக்குது நிஃப்டி 50. இப்போது அதோட உச்சத்துலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16% இறக்கத்தில் இருக்குது. அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த 22,000 அப்படின்றது நிஃப்டி 50க்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி போர்லாம் முடிஞ்சிருச்சு, சண்டை இல்லை, அந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி கிடச்சிதுன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து இதோட விலை இறக்கம் நின்று மேல் நோக்கி ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இப்படி செய்வாரா அப்படின்றது எல்லாருக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு எல்லா செக்டருமே விலை இறக்கத்தில் இருந்தது. இருக்கிறதுலே அதிகமாக இறங்குனது பார்த்தீங்கன்னா நிஃப்டி கன்சியூமர் இண்டெக்ஸ். அது 5%க்கு மேலே இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தாங்க, டொனால்ட் ட்ரம்ப்பால் தான் இன்றைக்கான மார்க்கெட் இறக்கமும் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈரானை நோக்கி அந்த கப்பல் போக்குவரத்து இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் திறக்கலைன்னா 48 மணி நேரத்துக்கு அடுத்தது நாங்கள் உங்களோட பவர் பிளான்ட் மேலெலாம் குண்டுகளை போட்டு தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி அதுக்கு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்களுடைய இந்த மாதிரி பவர் பிளான்ட்டையோ இல்லை எண்ணெய் ஆலைகள் மீதையோ குண்டு போட்டிங்கன்னா நாங்கள் கல்ஃபில் இருக்க எல்லா நாடுகளுடைய பவர் பிளான்ட்டு அவங்களோட ரிஃபைனரி மேலேயும் குண்டுகளை போடுவோம்னு சொன்னோன்னே போர் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி கடுமையான செல்லிங் நடந்திருக்கு. இன்றைக்கி பங்குச்சந்தையிலையும் பெரிய அளவுக்கு சரிவு இருந்தது. எந்த அளவுக்கு சரிவு இருந்ததோ அதே போல் தங்கம் வெள்ளிலையும் கடுமையான விலை சரிவு இருந்தது. மல்டி கமாடிட்டி இண்டெக்ஸ் MCXல வெள்ளி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10%க்கு மேலே விலை இறங்கியிருக்கு. அதே மாதிரி MCX தங்கத்தை பார்த்தாலும் 9% கிட்ட விலை இறங்கியிருக்கு. இந்த 2 இடத்துலையும் நம்ம இப்போ நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கமும் அதோட கிரிட்டிக்கல் சப்போர்ட்டாக இருக்கிற லைனை தான் பிரேக் டவுன் பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வெள்ளி எடுத்து பார்த்தாலும் கொஞ்ச நாளாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்த இந்த கிரிட்டிக்கல் சப்போர்ட்டை தான் இன்றைக்கி உடச்சி கீழே இறங்குது. அதனால் தங்கம் வெள்ளியில் முதலீடு பண்ணியிருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். யாராச்சும் இந்த இடத்துல வெள்ளி 1 கிலோ 4 லட்சம் இருக்கும்போது முதலீடு பண்ணியிருந்தா இன்றைக்கி அவங்களோட பணம் கிட்டத்தட்ட பாதி ஆயிருக்கும். ஏன்னா வெள்ளியோட விலை 1 கிலோக்கான விலை 2 லட்ச ரூபாயை நெருங்கிடுச்சு. அதனால தான் எப்பயுமே ஒரு இறக்கம் வரும்போது நம்மளுடைய பார்ஷியல் ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் அதில் லாபம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை, 20%, 30%, 50%ன்றதை புக் பண்ணி எடுத்திருந்தா இந்த மாதிரி விலை சரிவு வரும்போது நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு பக்கம் இந்த போர், அமெரிக்கா ஈரானுக்கான போர் நடந்துகிட்ருக்கு. அதுவும் பங்கு சந்தையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திகிட்ருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலர் ஒரு பக்கம் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த அமெரிக்கா டாலர் எப்போல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகுதோ அப்போல்லாம் தங்கத்தில் ஒரு விலை இறக்கம் வரும். அதே மாதிரி இப்போது பங்குச்சந்தையும் இறங்குது, தங்கம் வெள்ளியும் இறங்குது. அப்போ இந்த பணம்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் ராஜா மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் தான். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் மூடினாங்கன்னா அது வழியாக எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்படும். அதனால் எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகமாகும். அதனால் அந்த பயத்தினாலேயே இப்போ இந்த 2 வாரமாக பார்த்தீங்களா க்ரூட் ஆயிலோட விலை ஏறிட்டே போகுது. இப்போது $116 அதை நெருங்கிடுச்சு.
பெட்ரோலோட விலை ஏறிடுச்சுன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட விலை ஏறிடும். ஏன்னா லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல காய்கறி கொண்டு வராங்கன்னா, அவங்க அதுக்கான விலைய பெட்ரோலுக்கான விலைய அந்த போக்குவரத்து செலவுல ஏத்துவாங்க. அதனால தக்காளி, வெங்காயம் இதுல ஆரம்பிச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, டயர் மேனுஃபேக்சரர், பெயிண்ட் மேனுஃபேக்சரர் இந்த மாரி எதெல்லாம் க்ரூட் ஆயில ரா மெட்டீரியலா யூஸ் பண்றாங்களோ, அந்த நிறுவனம் வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றம் பாதிப்ப உண்டாக்கும். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த போருனால க்ரூட் ஆயிலோட விலை ஏறுது. அதனால இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு வரும். அந்த பயத்தினால தான் பெரும்பாலான பங்குச் சந்தைகள் இறக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி விலை இறக்கம் இருக்கிற சந்தையில சிறு முதலீட்டாளர்கள் எப்படி இருக்கலான்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். இதனால நம்ம பெருசளவுல பயப்பட தேவையில்ல. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த சார்ட்ட நான் காட்டிட்டு இருக்கேன். இது எந்த ஸ்டாக்கோடதுன்றது கூட நமக்கு தேவையில்ல. உதாரணத்துக்கு இத பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தெரியுது. ஆனா, இன்னைக்கு மார்க்கெட்டே விழ்றனால, இன்னைக்கு இந்த பங்கோட விலையும் இறங்குது. இதனால நம்ம பயந்துட்டு இந்த ஸ்டாக்க வித்துட்டு வெளிய வரணுமானா கிடையாது. ஆனா, அதுவே இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்டாக் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு விலை ஏற்றம் ஆயி, இங்க ஒரு டபுள் டாப் மாரி நடந்து, ஒரு ஸ்ட்ராங் கிரிட்டிக்கல் சப்போர்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி கீழ இறங்குது. இந்த மாரி இந்த சப்போர்ட் லைன்ல ஏற்கனவே பாருங்க 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. 4வது வாட்டி பிரேக் பண்ணி விலை கீழ இறங்கும்போது, இந்த மாரி பங்குகள் கிட்ட தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எப்பயுமே ஷேர் மார்க்கெட்ல எதுவுமே 100% சரி, தவறு கிடையாது. ஏன்னா, ஒருத்தர் விக்கணும்னு நெனைக்கிறாரு, அதேபோல ஒருத்தர் வாங்கணும்னு நெனைக்கிற 2 மாறுபட்டவங்க இருக்கிறனால தான் பங்குச் சந்தையில வர்த்தகமே நடக்குது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம். இந்த பங்க ஒருத்தர் இந்த உச்சகட்ட விலையில வாங்கியிருக்காருன்னா, இந்த பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட்ட உடைச்சு கீழ இறங்கும்போது, அவரு விக்கிறத பத்தி யோசிக்கணும். 2வது டைப் ஆஃப் முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. அவங்க இந்த பங்க வாங்கல. ஏற்கனவே விலை ரூ. 86 இருக்கும்போது அதிகமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த பங்கோட விலை குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ அவங்க கையில காசு வச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இறக்கத்திலயும் இத கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். ஸோ, இந்த பங்க எந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோமோ, அத பொறுத்து தான் இத விக்கலாமா, வாங்கலாமான்ட்டு நம்ம முடிவு பண்ணணும். நம்ம வீடியோல எதுவுமே பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எந்த பங்க வாங்கணும்னாலும் உங்க அனலைசிஸ நீங்க அதுல பண்ணிட்டு வாங்கலாமா, விக்கலாமான்ற முடிவ எடுங்க. இந்த விலை இறக்கத்தினால நீங்க பயப்பட தேவையில்ல. பேனிக் பையிங்கோ, பேனிக் செல்லிங்கோ பண்ணாம சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. அத தாண்டி பங்கு வரும்போது விக்கிறத பத்தி யோசிங்க. அதேபோல ஒரு சப்போர்ட் லைன போட்டுங்க. வாங்குற மாரி இருந்தா அந்த விலைக்கு கிடைக்கும்போது அத கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறத பத்தி யோசிங்க. இன்னைக்கு சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.